வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சேலத்துலேருந்து வந்திருக்காங்க. பிரசன்னத்தோட மகிமை அவரை பற்றி பேசுகிறாங்க. சகோதரர் அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். வாங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தின் சார்பாக மகரிஷி குடும்பத்தை சார்ந்த எங்களை அழைத்தமைக்கு முதற்கண் வணக்கத்தையும் நன்றிகளையும் சகோதரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு அடியேன் கிருஷ்ணமூர்த்தி, சேலம்லேருந்து வந்திருக்கேன். ஜோதிடம் பார்த்துட்ருக்கோம், பிரசன்னம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது சார்பாக நம்ம பிரசன்னத்தை பற்றி சில தகவல்கள் இங்கே பேசலாம் அப்படின்னு வந்திருக்கோம். பிரசன்னம் நிறைய பேசியிருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க பிரசன்னத்தை பற்றி. யாரெல்லாம் பிரசன்னத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரெல்லாம் பிரசன்னம் பார்த்துட்ருக்கீங்க? ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கலாம். பிரசன்னத்தை பற்றி தெரியும் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரசன்னத்தை பற்றி நிறைய தகவல்கள் நம்ம நேரடியாக கிளாஸ் கற்றுக்கிறத தாண்டி நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். ஜோதிடத்தை பற்றி நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே முகநூலில் நிறைய இருக்குது. ஒவ்வொருத்தரும் நிறைய பதிவுகளை பதிவிட்டு இருக்காங்க. ஸோ அதுபோல் பிரசன்னத்தை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அடுத்து நான் என்ன பேசணும் அப்படின்றதுக்காக தான் கேட்குறேன். நான் உங்ககிட்ட பிரசன்னத்தை பற்றி என்னெல்லாம் தெரியும், என்ன மாதிரியான பிரசன்னங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜாமக்கோல் பிரசன்னம், அடுத்து சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், அடுத்து கடிகார பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம். ஓகே, வெற்றிலை பிரசன்னம் தான் தாம்பூல பிரசன்னம். நம்ம வெற்றிலையை வெற்றிலைன்னு மட்டும் சொல்லுவோம். ஆக்சுவலாக அது வெற்றிலையும் பாக்கும் இணைந்தது தாம்பூலம்னு சொல்லுவோம். அதனால் அது தாம்பூல பிரசன்னம் தான். அடுத்து வேறு ஏதாவது பிரசன்னங்கள்? ஹோரா பிரசன்னம், எண் பிரசன்னம், நட்சத்திர பிரசன்னம். ஓகே, ஸோ பிரசன்னத்தில் கிட்டத்தட்ட நடைமுறையில் இருக்கிறதே ஒரு 33 வகையான பிரசன்னத்துக்கு மேலே இருக்குது. நடைமுறையில் ஜோதிடர்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கிறதுல ஒரு 33 வகையான பிரசன்னத்துக்கு மேலே இருக்குது. இதை ஒவ்வொரு பிரசன்னங்களும் மிக எளிமையாக ஒருவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு சிறந்த பதிலை அடுத்த செகண்டே கொடுக்கணும் அப்படின்னா இந்த பிரசன்ன முறைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இங்கே ஒரு பிரசன்னத்துக்கு ஒரு பிரசன்னம் எதுவுமே விடுபட்டு போனது கிடையாது. என் பிரசன்னம் எப்படி என்ன பலனை சொல்லுதோ அதுதான் ஹோரா பிரசன்னமும் சொல்லும். நம்ம பலன் எடுக்கக்கூடிய விதம் வேணுமே மாறலாம், ஆனால் அது சொல்லக்கூடிய விதம் எந்த வகையிலையும் மாறாது. அதே போல் இந்த பிரசன்னங்கள் எல்லாமே அந்த பிரசன்னம் லக்னம் எடுக்கக்கூடிய முறைகள் மட்டும்தான் வேறுபடுமே தவிர பலன்களில் எந்த வேறுபாடுகளும் கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய பலன்களில் எந்த வேறுபாடுகளும் கிடையாது. உதாரணமாக நான் அஷ்டமங்கல பிரசன்னம் கற்றுக்கிறேன் அப்படின்னா அந்த அஷ்டமங்கல பிரசன்னத்துக்கு பேசிக் என்ன? ஃபஸ்ட்டு தாம்பூல பிரசன்னம் தெரிஞ்சிருக்கணும், அடுத்தது ஜோலி பிரசன்னம் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம அஷ்டமங்கல பிரசன்னம் மிக எளிமையாக கற்றுக்கலாம். அஷ்டமங்கல பிரசன்னம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது தேவ பிரசன்னம் மிக எளிமையாக கற்றுக்கலாம். ஒவ்வொரு பிரசன்னமும் ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டெப்பாக தான் போகுமே தவிர இந்த ஒரு பிரசன்னம் எனக்கு தாம்பூல பிரசன்னம் வருது, எனக்கு எளிமையாக இருக்குது, எனக்கு சோழி பிரசன்னம் வராது அப்படின்றதெல்லாம் கிடையாது. பிரசன்னம் அப்படின்றது எல்லாமே ஒன்று தான். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அதுதான் நமக்கு தேவையானது. இப்போ தாம்பூல பிரசன்னத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் எடுக்கலாம் அப்படின்னா எல்லாமே மோஸ்ட்லி எடுக்கலாம். அதை தாண்டி அடுத்து இன்னும் துல்லியமாக எனக்கு எடுக்கணும் பிரசன்னங்கள் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சோழி பிரசன்னத்தை நம்ம பார்க்கணும். சோழி பிரசன்னம் ஒரு தலைமுறை 2 தலைமுறை வரைக்கும் நம்ம பார்க்கலாம். என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன நன்மை தீமைகள் இருக்குது. நம்ம தீமையை மட்டுமே பேசுகிறோம், அப்படி கிடையாது. என்ன நன்மை இருக்குது? நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பாவத்தை மட்டும்தான் செஞ்சுருக்காங்களா, புண்ணியம் செய்யலையா? அந்த புண்ணியம் எங்கே இருக்குது? நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில்
அக்குபஞ்சர் ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு பாயிண்டில் ஊசியை குத்துவாங்க. ஏன்னு தெரியாது, ஏதோ ஊசி குத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய எந்த பாகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த தூண்டி விடக்கூடிய வேலையை தான் அந்த அக்குபஞ்சர் பண்ணுறாங்க. ஊசியெல்லாம் குத்தி அந்த ஊசியெல்லாம் திருகி அதை பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் வலி இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதுபோல தான் பிரசன்னங்களும். ஒரு பிரசன்னம் ஒரு விஷயத்தை சொல்ல வருது, அதை தாண்டி இன்னொரு பிரசன்னம் இன்னொரு விஷயத்தை சொல்ல வரும். இப்போ ஜோலி பிரசன்னத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக தாம்பூல பிரசன்னத்தில் சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு ஜோலி பிரசன்னம் தான் பார்க்கணும். அப்போ அஷ்டமங்கல பிரசன்னம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, அதை தாண்டி என்னுடைய வம்சத்தில் எங்கள் தாத்தா வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் சார், ஓகே. இல்லை, என்னுடைய பாட்டன் பூட்டன் காலத்து வரைக்கும் தெரியணும். நம்ம தேடுவோமா இல்லையா? தேடல் இருக்கும் வரை இந்த ஜோதிடம் என்றும் அழியவே அழியாது. ஜோதிடர்களும் அதே போல தான். நம்மளாம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, இப்போ தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே நம்ம மேலே மாடிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 17-18 படி தாண்டி தான் வந்திருப்போம். ஆனால் ஜோதிடத்தில் நம்மெல்லாம் இப்போ தான் ஒரு படி எடுத்து வச்சுருக்கோம். 2வது படிக்கெல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளாம் கிரீட மாதிரி சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னும் அந்த நிலைக்கு போகிறதுக்கு தான் நம்மெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, பிரசன்னத்தின் மூலமாக மிக எளிமையாக மிக துல்லியமான பலன்களை நம்மளால் கூற முடியும், சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு வெங்கடேஷ் ஐயா ஒரு 2 நாள் முன்னாடி கூப்பிட்டாரு. இங்கே இருக்க நம்மளுடைய நண்பர் ஐயா, ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம மாமா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் காசு கொஞ்சம் வாங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார், எங்கே போனாருன்னு தெரியல, நாங்களும் 2 நாளாக தேடிட்டு இருக்கோம் அப்படின்னாரு. ஸோ அந்த நேரத்தில் அவர் கூப்பிட்டு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பிரசன்னம் போடுறோம், பிரசன்னம் பார்க்குறோம். அது என்ன சொல்ல வருது? உதயம் ஜாமக்கோல் பிரசன்னம் தான் பார்த்தோம். உதயம் என்ன சொல்ல வருது? ஆருடம் என்ன சொல்ல வருது? கவிப்பு எங்கே இருக்குது? 3 விஷயங்கள் தான் நம்ம ஜாமக்கோலில் அதிகமாக எடுத்துப்போம். முக்கியமாக கவிப்பு உதயாதிபதி வேலையோ உதயத்திலேயோ ஆருடத்திலேயோ கவிப்பு இருந்தால் கேட்கக்கூடிய நபர்களுக்கு சாதகமான பதில் இல்லை. ரொம்ப ஈஸி. உதயத்திலேயோ ஆருடத்திலேயோ உதயாதிபதியினுடையோ கவிப்பு இருந்துச்சு அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்விக்கு சாதகமான பதில் இல்லை. சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். இந்த 3லையும் கவிப்பு வரல. அப்போ உதயத்தை நோக்கி சந்திரன் வந்துட்டுருக்கு. அதிகபட்சம் ஒரு ராசிக்கு முன்னாடி இருக்குது. ஒரு 2.5 நாளைக்குள்ளே கிடச்சிருங்க. லோக்கல்லையே தேடுங்க, பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும். ரொம்ப தூரம்லாம் அவர் கொண்டுட்டு போகல. 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, அவர் கொண்டுட்டு போய் அடமானம் வச்சுட்டு போயிருக்கணும். இல்லைனா அவர் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தாருன்னா வண்டியை பிடிங்கி வச்சுருந்துருப்பாங்க. லோக்கலில் தான் இருக்கும், ரொம்ப தூரம் போகல. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ரொம்ப எல்லா கிரகத்தையும் நம்ம போட்டுட்டு குழப்பிக்கிட்டெல்லாம் இல்லை. என்னத்தை பார்த்தோம்? உதயத்தை பார்த்தோம், ஆருடத்தை பார்க்குறோம், கவிப்பை பார்க்குறோம். அடுத்து சந்திரனை பார்க்குறோம். சந்திரனை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, கால நிர்ணயத்தை குறிக்கக்கூடியது சந்திரன். எப்போ நடக்கும் ஒரு விஷயம், சாதகமாக நடக்கும் அப்படின்னா எப்போ நடக்கும் அப்படின்றதுக்கு மிக முக்கியமானது சந்திரன். ஸோ இந்த காலத்தை நிர்ணயித்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா அது முழுமையாக 100% கரெக்டாக இருக்கும். இதுதான் பிரசன்னம். 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா வண்டி கிடச்சிருச்சிங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை மிக எளிமைப்படுத்துவதற்கு பிரசன்னம் மிக பயனுள்ளதாக இருக்கின்றது. ஜோதிடர்களுடைய வேலையை மிக எளிமைப்படுத்துவதற்கு பிரசன்னம் மிக பயனுள்ளதாக இருக்கின்றது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இதை கற்றுக்கிறது ரொம்ப பெருசாக நம்மலாம் நினைப்போம். என்னடா அது பிரசன்னம்னு சொல்கிறாங்க, காரகத்துவங்கள் நிறையா இருக்கும். காரகத்துவங்கள் பெருசாக வேறுபாடு கிடையாது. நம்ம என்ன ஜோதிடத்துக்கு என்னத்தை காரகத்துவமாக படித்தோமோ அதே காரகத்துவங்கள் தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சில காரகத்துவங்கள் கொஞ்சம் மாறுபடும் பிரசன்னத்துக்கும் ஜோதிடத்துக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறோம். எக்ஸ்ட்ராவாக
படிக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ பிரசன்னம் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம இந்த பிரசன்னத்தை வந்து ரொம்ப எல்லா இடத்துக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ பிரசன்னம் அப்படின்னு பேசும்பொழுது இந்த இடத்துல ஃபஸ்ட்டே நான் சொல்லணும், பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னுடைய குருநாதர், இந்த பிரசன்னம் கற்றுக்கிட்ட குருநாதர் உயர் திரு மகாதேவ ஐயர் வந்து சமீப காலத்துக்கு முன்னாடியே வந்து சிவலோக பதவி அடைஞ்சிட்டார். ஸோ அவருக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த நம்ம சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா என்னுடைய குருநாதர் என்னுடைய குருநாதரனுடைய குருநாதர். ஏன் அப்படின்னா இந்த பிரசன்னத்தை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து ரொம்ப எளிமையாக அஷ்டமங்கல பிரசன்னத்தையும் ஜோலி பிரசன்னத்தையும் மிக எளிமையாக எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கிளாஸ் அதிகமாக எடுத்து வகுப்புகளை வந்து பிரசன்ன வகுப்புன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கேரளாவை தாண்டி கொண்டுகிட்டு வந்து மிக எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்ததில் மிக உயர்வான ஒரு நபர். ஸோ அவருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன மானசீகமான குருநாதராக எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஒரு நிமிஷம் வந்து பிரார்த்தனை பண்ணலாம். நன்றி. ஸோ இந்த பிரசன்ன முறைகளை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஸோ பிரசன்னம் கற்றுக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம மகரிஷியின் சார்பாக நம்ம வகுப்புகள்லாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம முகுந்தன் ஐயாவை காண்டாக்ட் பண்ணி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. அதாவது பிரசன்னத்தை பற்றி மிக அழகாக ஐயாவோட ஸ்பீச்சை நான் போன மீட்டிங்லேயும் கேட்டிருக்கேன். அதாவது பரமத்தி வேலூரில் நடந்தது. மிக அழகாக சொன்னார். நானும் இந்த பிரசன்னத்தில் ஜாமக்கோல் ஈஸ்வரிங்க தான் என் பேரேவும். அதாவது ஜாதகம் பார்க்குறத விட பிரசனம் பார்க்குறது அதிகமாக. ஒரு நாளைக்கு ஒரு எப்படி 10-20 பிரசனாலும் பார்த்துருவோம். நல்ல நண்பர்கள்ட்ட டக்கு டக்குன்னு கேள்வி கேட்பாங்க. டக்கு டக்குன்னு அதுக்கு நம்ம தீர்வு கொடுக்க முடியும். இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தால் நம்ம நிறையா கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த பிரச்சனைங்கிறது உடனடி தீர்வுக்கு அழகாக நம்மளால் அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியுது அப்படிங்கிறத பெருமைப்பட்டுக்கிறோம். அதாவது பிரசனத்தை பற்றி மிக அழகாக பேசிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நமது திருப்பூர் சகோதரிகள் சார்பில் ஒரு கௌரவம் செய்யப்படுகிறது. கௌரவிப்பார்.